முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது எல்லா மண்ணுக்கானது மட்டும் இல்ல, எல்லா பயிருக்குமானதான். நீங்க ஒரு மாமரத்துல ஆரம்பிச்சு நெல்லுல ஆரம்பிச்சு வெண்டைக்காயில இருந்து எல்லா வெஜிடபிள் கிராப்ஸ், கோகோனட் எல்லாத்துக்குமே நம்ம உரங்களை பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து எந்த வகையில அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இது கிராப்புக்கான உரம் கிடையாது, மண்ணுக்கான உரம். எல்லா மண்ணுமே இதை டைஜஸ்ட் பண்ணி அது வந்து சாயலுக்கு வந்து கொடுக்க தான் போகுது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மண்ணுக்கு சொல்லியிருந்தோம் ஒரு சாயலுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத நம்ம டெஸ்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஊட்டச்சத்துக்களை மண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா கிராப்புக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிராப்புக்கும் என்ன நெசசரி நியூட்ரியன்ட்ன்றது நம்ம லிஸ்ட்ல இருக்கு. நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல நீங்க கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயான தென்னை மரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 600 கிராம் தழைச்சத்து, 400 கிராம் மணிச்சத்து, ஒரு 1 கிலோல இருந்து 1.5 கிலோ சாம்பல் சத்து தேவைப்படும். சோ ஒரு மரத்துக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு பயோ கம்போஸ்ட்னால அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்ன்ற பார்க்கணும். சோ இதை எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு 8ல இருந்து 12 கிலோ பயோ கம்போஸ்ட போட்டாலே இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். பட் கெமிக்கல் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கீங்கன்னா நம்ம எவ்வளவு யூரியா கொடுத்துருக்கீங்க, ஒரு கிலோ யூரியா பாத்தீங்கன்னா 46% வந்து அதுல தழைச்சத்து இருக்கும். 1 கிலோ போடுறீங்கன்னா அதுலயே நீங்க வந்து 400ல இருந்து 500 கிராம் வந்து நீங்க தழைச்சத்தை ஒரு பிளான்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்கு மேல போட்டீங்கன்னா நீங்க நைட்ரஜன் லீச் பண்றீங்க. சோ எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம் அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கணும் சார். ஆனா நம்ம எல்லா கிராப்புக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பயோ கம்போஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும். என்னென்ன கிராப்புக்கு என்னென்ன அளவீடுல உரங்கள் கொடுக்கணும்னு தெரியணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் வந்து அதுக்கான பரிந்துரைகளை பண்ணுவாங்க.